بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى கார்கில் தியாகிகள் குடும்பங்களுக்கு பெட்ரோல் பங்க் ஒதுக்கீட்டில் ஊழல் 2002 வீட்டு மனை விற்பனை ஊழல் 600 கோடி 2002 பங்கு பத்திர ஊழல் 30,000 கோடி ஊழல் இவர் வழியா ஊழல் செஞ்சிட்டு இந்தியா ஒளிருதா இந்தியா எப்படிங்க ஒளிருது தொலைத்தொடர்பு பத்தி இவன் பக்கமா பேசுறான் இவன் எப்படி தெரியுமா ரிலையன்ஸ் டாடா போன்ற ஏர்டெல் கம்பெனிகளுக்கு இவன் என்ன தெரியுமா பண்ணிருக்கான் லோக்கல் அயல்நாட்டு கால ஃபுல்லா லோக்கல் காலா மாத்தி இந்த ரிலையன்ஸ் அம்பானி டீம் என்ன பண்ணிருக்கா மிகப்பெரிய ஊழலை செஞ்சிட்டான் 11,000 கோடி ஊழல சர்வ சாதாரணமாக ரிலையன்ஸ் டாடா அம்பானி போன்ற சகோதரர்கள் இவர்கள் 11,000 கோடி ஊழலை செஞ்சிட்டான் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிஜேபி கவர்மெண்ட் தான் அப்ப இருக்கு இந்த பிஜேபி கவர்மெண்ட் என்ன தெரியுமா செய்யறான் இவனுக்கு ஒரு சின்ன நஷ்டம் இது அபராதம் போடுறான் 500 கோடி 13,000 கோடி எங்க இருக்கு 500 கோடி எங்க இருக்கு வெறும் 500 கோடியை இவனுக்கு அபராதமா போட்டுட்டு என்ன பண்ணிட்டான் அதையும் மறுபடியும் திரும்ப பெற்றுக்கிட்டான் அபராதத்தை திரும்ப வாங்கி அந்த 500 கோடியும் கெட்டல அப்போ பகிரங்கமாக முதலாளி வர்க்கத்தினுடைய அடிமைகளாக இவன் வெளிப்படையா செயல்பட்டு தொலைத்தொடர்பு துறையில மத்திய அமைச்சராக இருந்த ராஜா ஊழல் செஞ்சிட்டான் சொல்லி நாடு ஃபுல்லா இன்னைக்கு இவன் நின்று என்ன பண்ணிட்டு இருக்கான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான் ஆனா இவன் யோக்கியத்தை பார்த்தா ஊழல் இது கோடிக்கணக்கில் போய்கிட்டு இருக்கு அதுக்கு அடுத்தால அந்த நாட்டு மக்கள் என்ன செய்வான் இவனை விட்டா பிஜேபியை விட்டா காங்கிரஸ் விட்டா பிஜேபி நாட்டுல இது ரெண்டோ விட்டா வேற கட்சி இல்லையா அதுக்கு அபிவிருத்தி திட்ட ஊழல் 1,500 கோடி ஊழல் 2006 தாஜ் வணிக வளாக ஊழல் 175 கோடி ஊழல் 2008 பூனை வரி ஏய்ப்பு மோசடி 50,000 கோடி ஊழல் 2008 ஸ்டேட் பேங்க் ஆஃப் சௌராஷ்டிரா ஊழல் 100 கோடி ரூபாய் 2009 ஜார்க்கண்ட் மாநில மருத்துவ உபகரண ஊழல் 130 கோடி ரூபாய் 2009 அரிசி ஏற்றுமதி ஊழல் 2,500 கோடி ரூபாய் ஊழல் 2009 ஒரிசா சுரங்க ஊழல் 7,000 கோடி ரூபாய் 2009 சத்தீஸ்கர் மதுகோடா சுரங்க ஊழல் 4,000 கோடி ரூபாய் 2010 காமன்வெல்த் ஊழல் 8,000 கோடி ரூபாய் 8,000 கோடி ஊழல் 2010 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,66,000 கோடி ஊழல் அப்பா ஊழல் 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 எங்கே திரும்பினாலும் ஊழல் பத்திரிகையை திருப்பினாலும் ஊழல் எந்த திசையை பார்த்தாலும் ஊழல் இந்த ஊழலுக்காகத்தான் இந்த நாட்டிலே சுதந்திர தியாகிகள் ரத்தம் சிந்தினார்களா இன்னைக்கு தொலைக்காட்சியிலே பார்க்கும் காந்தி நினைவு தினமா பெரிய பெரிய மாலையெல்லாம் கொண்டு போடுறான் மலரை தூவுதான் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து நூலை அப்படியே சுத்திட்டு இருக்கான் அன்னைக்கு ஒரு நாள் தான் இவனுக்கு காந்தி ஞாபகம் வரும்
மறுநாள் ஊழல் ஆங்கிலேயர்களுடைய அடிமைத்தனத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்க ஏகாபத்தியத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த இந்தியா இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இது தெரியாத இந்த கூமுட்டைகள், இந்த மக்கள் சும்மா மேடையில ஏறி ஒரு டிவியை கொடுத்துட்டா போதும், ஓட்டு இவனுக்கு தான். இந்த மேடையில ஏறி நாடு எப்ப இருந்த போது, ஆகவே இந்த சமூகம் அல்லாத வரக்கூடிய தலைமுறைகள், மாணவர்கள், இளைய சமூகம், இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய சமூகத்தினரிடத்திலே மாணவர்களுக்காக நடத்துற ஐயா, மாணவர்களுக்காக வழிகாட்டின்னு சொல்லி தினகரன் நாளிதழ் நடத்துறான். என்ன வழிகாட்டி? என்ன வழிகாட்டி? இவன் படிச்சு கடைசியில என்னத்தான் தெரியணும்? மறுபடியும் அமெரிக்கா போய் நிக்கணும். நீ உண்மையிலே நீ வழிகாட்டி நடத்துறதா இருந்தால் இந்த ஊழலுக்கு எதிரான விழிப்புணர்வை வருகால தலைமுறையினர் மாணவர்களிடத்திலும் இளைய சமூகமான இளைஞர்களிடத்திலும் நீ கூட்டம் போட்டு நடத்து. அப்பதான் அவனுக்கு நாட்டுப்பட்டு இருக்குன்னு சொல்லி நாங்க ஏற்றுக்கிடுவோம். அதனால வரக்கூடிய காலங்கள் எங்களுடைய கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்வதற்கு முன்பு தமிழகத்திலே தொடர்ந்து மீனவர்கள் தாக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கடுமையான கண்டனத்தையும் நான் இந்த சபையிலே பதிவு செய்துவிட்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தச்சை நகரம் சார்பாக நடைபெறுகின்ற அப்பாஸ் ராஜா பீர் மைதீன் என் காதர் அர்ஷத் ஷேக் அவர்கள் மீதும் எனக்கு முன்பு ஊழல் பட்டியலை புள்ளி விவரங்களோடும் சுதந்திர போராட்டத்தில் இந்த சிறுபான்மை மக்களாக இருக்கின்ற இந்த இஸ்லாமிய மக்களுடைய பங்களிப்பை பற்றியும் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கொள்கை பரப்பு செயலாளர் பேட்டை முஸ்தபா அவர்கள் மீதும் இந்த மேடைக்கு வந்து எங்களை சிறப்பித்து தந்த கண்ணியத்திற்குரிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நெல்லை மாவட்ட செயலாளர் நெல்லை ஜீவா அவர்கள் மீதும் மாநகர மாவட்ட செயலாளர் தென்பளவன் MC சேகர் அவர்கள் மீதும் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் அலாவுதீன் அவர்கள் மீதும் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் முகமது ஜாஃபர் அவர்கள் மீதும் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கிழக்கு மாவட்ட செயலாளர் கடந்தை அன்சர் அவர்கள் மீதும் மேற்கு மாவட்ட செயலாளர் தங்கை அப்பாஸ் அவர்கள் மீதும் மாநகர துணை செயலாளர் வேலப்பாளையம் யூனிஸ் அவர்கள் மீதும் தலைமை நிலைய செயலாளர் ராஜா முகமது அவர்கள் மீதும் இறுதியாக நெஞ்சுரையாற்ற காத்திருக்கின்ற தச்சை நகர துணை செயலாளர் சண்முக சுந்தரம் அவர்கள் மீதும் இந்த மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு பொதுக்கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த தச்சை நகர கிளைக்கழக உறுப்பினர் அனைவர்கள் மீதும் இந்த பொதுக்கூட்டத்தை சிறப்பித்து தந்து கொண்டிருக்கின்ற நெல்லை வாழ் தச்சை வாழ் சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்த இந்தியர்களான நம் அனைவர்கள் மீதும் நிச்சயமாக அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக 61வது
குடியரசு தினத்தை முடிவடைய செய்து 62வது குடியரசு தினத்தை குதூகலமாய் மூவண்ண கொடிகளை ஏந்தியவாறு இந்த 120 கோடி மக்களுடைய தலைவராக நம்மால் அங்கீகரிக்கப்பட்ட மேதகு பிரதிபா பட்டேல் அம்மா அவர்களால் தேசிய கொடியை இந்த நாட்டுடைய தலைநகரான டெல்லியில ஏற்ற வைத்து அழகு பார்த்து அமர்ந்திருக்கின்ற இந்திய நாட்டு ஜனநாயக குடிமக்களை நாம் இந்த 62வது குடியரசு தினத்திற்கு பிறகு எப்போதுமே நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்பது ஒரு நல்ல சமூக அக்கறை கொண்ட மக்கள் மீது கடமையாக இருக்கிறது. ஆக நாம் வந்த பாதையை திரும்பி பார்த்தால் ஒரு இத்தனை கரடு முரடுகளையும் நாம் தாண்டி வந்திருக்கிறோமே என்று சொன்னால் நாம் எந்த இலக்கை அடைய வேண்டுமோ அதை அடைந்திருக்கிறோமா அல்லது மீண்டும் மீண்டும் நாம் செல்கின்ற பாதை நாம் பயணிக்கின்ற பாதை தொடர்ந்து கொண்டே இருக்கிறதா, இலக்கை எப்பொழுதுதான் அடைவோம் என்பதை நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய போராளி சமூகமான இந்திய நாட்டு குடிமக்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியாவுடைய அனைத்து குடிமக்களுமே போராளியாக மாறிவிட்டார்கள். மாற வேண்டும் அரசியல்வாதிகளை தவிர. போராளிகளை தவிர அரசியல்வாதிகள் எல்லாம் சுதந்திரமாக இருக்கிறார்கள். அவர் ஏதாவது கட்சியிலே அடைக்கலம் புகுந்து கொள்வார்கள். ஆனால் சனாதன சாதாரண குடிமக்களை பற்றி பேசுவதற்கு இந்த நாட்டில் யாரும் முன்வர மாட்டார்கள். அப்படி பேசினால் பேசி முடித்தவுடனே எனது கட்சிக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொல்வார்கள். இந்த மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கியோ நாளை வர இருக்கிற பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கியோ இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்யவில்லை. ஆனால் இந்த தேசத்தை நோக்கி வர இருக்கிற மிகப்பெரிய ஆபத்துகளை எச்சரிக்கை செய்வதற்காக 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு இந்த சுதந்திரத்திற்கு பிறகு நமக்கெல்லாம் வெள்ளையை விரட்டி விட்டோமே என்று நாம் ஆசுவாசப்படுத்துவதற்கு முன்பாக அரசியல்வாதியாக கொள்ளைகள் புகுந்து விட்ட பிறகு இந்த நாட்டை வெள்ளையன் கொள்ளையடித்தால் இந்த நாட்டை ஆளுகின்ற வெள்ளையார் என்று கொள்ளையடித்தால் என்ன, யாராக இருந்தாலும் விரட்டப்பட வேண்டும் என்பதை உறுதியாக இருக்கக்கூடிய இந்த மக்களை பார்த்து அல்லது இந்த மக்கள் உறங்கி போய்விட்டால் அவரை எழுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கொள்கை பரப்பு பொதுக்கூட்டத்தை இங்கே நடத்திக் கொண்டிருக்கிறது. இன்னும் 3 மாதம் வந்தால் தேர்தல் களம் சூடுபிடிக்கும். யாருக்கு ஓட்டளிக்க போகிறோம் என்பதை தேடி அறிந்த கடை முதல் உணவு சாப்பிடுகின்ற உணவு சாலை வரைக்கும் மக்கள் விவாதம் போட்டு பேசிக் கொண்டிருப்பார்கள். அதில் எத்தனை பேர் நாட்டை பற்றி சிந்திக்க போகிறார்கள், எத்தனை பேர் தனது சந்ததியை பற்றி சிந்திக்க போகிறார்கள். யாரை பற்றியும் சிந்திக்காத ஒரு கூட்டம் இந்த நாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதன் விளைவாக இதை லாபகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிற அரசியல்வாதிகள் இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்குப்பதிவை நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள். ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்குப்பதிவை கணக்கெடுத்து பார்த்தால் மொத்த வாக்குப்பதிவு 52% அல்லது 65%, அதிகபட்சமாக 68% வைத்துக் கொண்டால் நான் கேட்கிறேன், இந்திய நாட்டு தமிழகத்துடைய 6 கோடி மக்கள் என்று வைத்துக் கொண்டால் இதில் 32% மக்கள் ஏறத்தாழ 1,82,00,000 பேர் 1,85,00,000 பேர் இந்த நாட்டிலே ஓட்டளிப்பதில்லை. இவனுக்கு நம்ம யார் ஆள வேண்டும் என்பதை பற்றி அக்கறையும் இல்லை அல்லது அவர்கள் விரும்பவில்லை என்று பொருள் கொள்ளலாம். ஆக நாட்டில் 55% ஓட்டுகளை வைத்துக் கொண்டு இந்த 55%ல் 20% ஒரு கட்சி அல்லது 18% மற்றொரு கட்சி அல்லது சிறு கட்சிகள் 3%, 4% என்று பிரிந்து கொண்டு பிரிந்த கட்சிக்காரர்கள் யாரை எதிர்த்து தேர்தலினாரோ அவர்களை மீண்டும் தேர்தலுக்கு வந்தவர் கூட்டணி சேர்ந்து கொண்டு யாரை எதிர்த்தவனுக்கு வாக்களித்தாரோ அந்த கட்சி தேர்தலுக்கு பிறகு யாரை எதிர்த்து நின்றாரோ அவனோடு கூட்டணி அமைக்கும். நம்மை கிறுக்கனாக நம்மை பைத்தியக்காரனாக மாற்றி உனக்கு முன்னாடி இருக்கிற இந்தியா என்ற பெரும் சவால், தேசம் என்ற பெரும் சவால், நாட்டிற்கான எதிர்காலம் என்ற பெரும் சவாலை மறைத்துவிட்டு உங்களுக்கு கட்சிக்காரனாக அடையாள முத்திரையிட்டு கரைவேட்டி கெட்டாத கிறுக்கனாக உங்களை ஆக்கி வைத்திருப்பார்கள். இவன் பேசுவான் என் தலைவன் சிறந்த ஆட்சி, இவர் பேசுவார் என் தலைவி சிறந்த ஆட்சி, மாறி மாறி தலைவனும் தலைவியும் சிறந்த ஆட்சி என்ற பேச்சு ஒரு கட்டத்தில் விவாதம் சூடுபிடிக்கின்ற பொழுது இவன் பேச ஆரம்பிப்பான். உன் தலைவன் கொள்ளையடிக்கவில்லையா என்று கேட்டவுடன் இவன் என்ன சொல்ல வேண்டும்? கொள்ளையடிப்பதை யார் செய்தாலும் தவறு,
அது இந்திய நாட்டு குடிமகனின் சொத்து என்றவா சொல்ல வேண்டும்? இவன் கேட்பான், உங்கள் தலைவி கொள்ளையடிக்கவில்லையா? பதில் தயாராக வைத்திருப்பான். கொள்ளை யாரும் அடிக்க கூடாது, இது பொதுமக்கள் சொத்து. நீயும் நானும் ரூபாய் அரிசிக்காக நீண்ட நேரம் தனது மனைவியை வெட்ட வெயில் வெளிச்சத்தை நிறுத்தி வச்சுட்டு இந்த சுடுகின்ற அடுப்பில் நின்று ஹோட்டல்ல வேலை செய்கிறான் பாருங்கள். தீப்பட்டல வேலை செய்கிறான். 100 ரூபாய் சம்பளத்துக்காக இவன் தன் மனைவியை வெயில 1 ரூபாய் அரிசிக்கு நிறுத்தி வச்சுட்டு இவன் வேலைக்கு போகிறான். ஆனால் இவன் தன்னுடைய வரிப்பணம் பாழாக போவதை கவலைப்படாமல் கட்சிக்காரனாக மாறி போய் இவன் முடிவெடுக்கிறான். பாரு, என் தலைவன் கொள்ளையடித்தானா? உன் தலைவியை விட என் தலைவன் குறைவாக அடித்திருக்கிறான். உன் தலைவியை விட என் தலைவி குறைவாக அடித்திருக்கிறான். ஆகவே இவர்களுக்கு தான் ஓட்டு. மாறி மாறி இவர்கள் அரசியல்வாதிகளாக மாறி போவதன் காரணமாக, ஒவ்வொரு கட்சி சார்ந்து இருப்பதன் காரணமாக இருக்கிறது தேர்தல். இந்த தேர்தல் வந்துவிட்டால் இவன் கட்சிக்காரனாக மாறி இவனாக விவாத மன்றத்தை அமைத்துக் கொள்வான். ஓட்டு போடுவதற்கு இந்த பைத்தியக்காரனை அழைத்தால் இந்த நாட்டில் 55% பைத்தியக்காரர்கள் இருக்கிறார்கள். இவன் யாருக்காவது ஒரு பக்கம் ஓட்டை போட்டு விடுவான் என்ற நம்பிக்கையிலே தேர்தல் களத்தை சந்திக்க வருகிறார்களே, அவர்களை பற்றி கவலையை அச்சத்தை உங்களிடம் ஏற்படுத்துவதற்காக இந்த பொதுக்கூட்டம். 62 ஆண்டு துவங்கியாச்சு. 62 ஆண்டு குடியரசு துவங்கியாச்சு. பிரதிபா பட்டேல் செலுத்தி அடித்தாங்க இந்திய தேசிய கொடிக்கு. இந்திய தேசிய கொடியை செலுத்தி அடிப்பதற்கு முன்பாக நீங்க எல்லாம் டெல்லியில அந்த ரிபப்ளிக் டே பெரேட பார்த்திருப்பீங்க. இந்திய நாட்டு ராணுவம் அணிவகுக்கும், விமானப்படை அணிவகுக்கும், கப்பல் படை அணிவகுக்கும், மாநில மாகாணங்கள் வாரியாக கலாச்சார நடனங்களை மேடையிலே போட்டு ஆடிக்கொண்டே செல்வார்கள். 2 மணி நேரத்திலே கொண்டாட்டம் முடிந்துவிடும். ஜஸ்ட் 2 hours. 2 மணி நேரத்திலே சுதந்திர கொண்டாட்டம். 8 மணிக்கு டெல்லியிலே ஆரம்பிக்கிற கொண்டாட்டம் 2 மணி நேரத்திலே முடிந்துவிடும். 10:01க்கு பெரேட் முடிந்த பிறகு உனக்கு அந்த நாம் ஒரு மாயையில இருந்ததை புரிந்து கொள்ளலாம். தொலைக்காட்சியை அந்த பெரேட் முடிந்த பிறகு, தொலைக்காட்சி நிகழ்ச்சி முடிவடைந்த பிறகு நீ புரிந்து கொள்வாய் நாம் இவ்வளவு நேரம் இருந்த ஒரு மாயை என்பதை நீ புரிந்து கொள்வாய். இந்திய நாட்டுடைய இந்திய பொருளாதார சூழலை நீங்கள் தொலைக்காட்சிகளை பார்த்தால் வண்ண விளக்குகளை போட்டு அமைச்சர்கள் வருகின்ற கார்களையும் அவர்கள் பேசுகின்ற மேடையை வண்ண விளக்காக அலங்கரித்து கட்சி தலைவர் பேசுகின்ற மேடைகளை பார்த்து இந்தியா ஒழுகிறது, இந்தியா வளர்ந்து விட்டது என்று பைத்தியக்காரத்தனமாக நினைத்தால் நம்மை போன்று ஏமாந்தவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இப்போது எனக்கு முன்பாக பேசிய கொள்கை பரப்பு செய்கிறார், பட்டியல் போட்டார். இந்த நாட்டுடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டிய மீது கடமை. சுதந்திர போராட்டத்திற்கு முன்பாக இந்தியாவுடைய இணையப்பட்டு நினைத்து பாருங்கள். இப்படி நீங்களும் நானும் பேசுவதை போன்று அன்றைய தினம் நம்முடைய முன்னோர்கள் பேச முடியாது. உண்மைண்டா சிறைவாசம், ஏனென்றா வரைவாசம், எழுத்தை பார்த்தால் துப்பாக்கி சூடு அனல் பொறுக்கின்ற நேரத்தில் தான் சுடுனா வெள்ளைக்காரா, உனக்கு தைரியம் இருந்தால் இந்த இந்திய ரத்தத்தை குடித்து பார் என்று நெஞ்சை புலந்து காட்டி இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் வீடுகளை போட்டு வெள்ளையனை துரத்தி அந்த வரலாறை அரசியல்வாதி லாபமாக மறைத்து விட்டு மொழியின் பெயரால் உங்களை அழைத்து, உங்களை மொழியின் பெயரால், இனத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் பிரித்து இந்திய என்ற ஒருமைப்பாட்டை கெடுத்து வலிமையான இந்தியாவை அமெரிக்காவிடத்தை கைகட்டி நிற்க விட்டு கோமாளிகளை, உங்களுக்கு கோமாளித்தனத்தை தடுப்பதற்காக இந்த சுதந்திர போராட்டத்தை முன்மான சேர்த்து திரும்பி பார்க்க ஆசைப்படுகிறேன். இன்று நீ ஓட்டு கேட்க வேண்டுமா? எந்த ஜாதி அதிக ஓட்டுவர்கள் என்று எண்ணி பார்த்து தேர்தல் களத்தை கட்சிக்காரர்கள் நிறுத்துகிறார்கள். இவர்கள் எப்படி ஜாதியை ஒழிப்பார்கள்? இந்திய குடியரசுக்கு பிறகு இந்த தேசத்தில் ஜாதியை ஒழிக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு இரட்டை தமிழர் முறை, இன்றைக்கு இரட்டை தமிழர் முறை. பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற பொழுது சின்னஞ்சிறு மாணவராக 1 முதல் 5 வரை படிக்கின்ற பொழுது எனக்கு ஜாதி தெரியவில்லை, அவன் யார் இனம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் வளர்ந்து வாழ்வனாகின்ற பொழுது எனக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிற அவன் அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவன், இவன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை, இவன் உனக்கு நண்பனா என்று பேசுகிற அளவுக்கு ஜாதியத்தை பரப்பி விட்டவன் யார்? சுதந்திரம் கிடைத்தது என்று சொன்னால் ஏன் ஜாதி இந்த தேசத்தில் ஒழிக்கப்படவில்லை? மகாத்மா காந்தி சுதந்திரத்துக்கு போராடினார், ஜாதியத்தை ஒழிப்பதற்கு போராடினார் என்று கேட்டார். இல்லை என்பதை இன்னைக்கும் ஒரு சமூகம் கழித்த ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சமூகமாக இருந்து வருகிறது. 1938 வரைக்கும் 1938 வரைக்கும் தேசத்தில் தேவ சமுதாய மக்கள் குற்றப்பரம்பரையாக பார்க்கப்பட்டார்கள், குற்றப்பரம்பரையாக பார்க்கப்பட்டார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? இதற்கெல்லாம் காரணம் என்ன? மக்களிடத்தில் இது சம்பந்தமாக எந்த விழிப்புணர்வும் கிடையாது. கண்மூடித்தனமாக தான் உண்டு, தன் வேலை உண்டு, பிழைப்பு உண்டு, மனைவி உண்டு, மக்கள் உண்டு, கிடைத்த நேரத்தில் சினிமாவிலே கொஞ்ச நேரத்தை கொட்டுவது. இப்பொழுது சினிமாவுக்கு சென்றால் உங்களுக்கு சிரமம் என்பதற்காக வீடுகளுக்குள்ளே தொலைக்காட்சி கொடுத்து சிந்திக்க விடாமல் முடக்கி போட்டு நாசமாக ஒரு வாய் கஞ்சியை குடித்து விட்டு தொலைக்காட்சிக்குள்ளே முடங்கி போ வானும் மயிலும் ஆட குரங்கள் துண்டாடிகள் ஆட என்று ஆட்டம் போட்டு பெண்களை ஆட வைத்து அழகு காட்டி உங்களை மயக்கி வைத்திருக்கிறார்கள். நீ சிந்திப்பதற்கு நேரமில்லை. தேசமா என்ன தேசம்?
குடியரசு தினம் வந்தால் பெரேடு செலக்ட் அடிப்பார்கள். அதுதான் நமது தேசம். ஆனால் இந்தியாவை பார்த்தீங்களா? விமானம் தாங்கி படை எவ்வளவு வலிமை பெற்றிருக்கிறது, கப்பல் படை எவ்வளவு வலிமை பெற்றிருக்கிறது, இந்திய ராணுவம் வலிமை பெற்றிருக்கிறது. நாம் மாநிலத்திக் கொள்கிறோம். இந்தியா நிலை அதுவல்ல, உண்மையில் அதுவல்ல. உலகத்திலே 88 நாடுகள் பட்டினியால் வாடுகின்ற நாடுகள். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. 62வது குடியரசு தினத்தை கொண்டாடிய இந்திய குடிமக்களே, நாம் புரிந்து கொள்வோம். நான் எந்த கட்சியும் சார்ந்தவர் அல்ல என்று முதலில் நீங்கள் முடிவெடுங்கள். நான் ஒரு இந்திய குடிமகன் என்று முடிவெடுங்கள். அவன் சொல்றான் 88 வறுமைக்கோடு வறுமையால் வாடுகின்ற நாடுகளிலே 65வது இடத்தை இந்தியா அடைந்திருக்கிறது. உலகத்தில் 88 வறுமைக்காக போராடுகின்ற நாடுகளிலே, பசிக்காக பட்டினியால் வாழ்கின்ற நாடுகளிலே இந்தியா 65வது இடத்தில் இருக்கிறது. 62வது குடியரசு தினத்தை கொண்டாடிவிட்டு இந்தியா மிகப்பெரிய வல்லரசு என்று பீட்டுகின்றவே நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. எப்படி தெரியுமா? பிணத்தை, செத்த பிணத்தை குளிப்பாட்டி நல்ல அழகான ஆடை சந்தனப்பட்டியிலே பூட்டி வைத்தாலும் பிணம் பிணம்தானே. இந்தியா இந்தியாதான். இந்தியா ஒரு அரசியல் பொருளாதாரத்திலே பின்தங்கியிருக்கிற வறுமை கோட்டு பிணம். இவர்கள் அலங்கார வார்த்தைகளால் கொடியேற்றி அலங்காரம் காட்டி இந்தியா ஒளிகிறது, இந்தியா குடியரசு ஆகிவிட்டது, குடியரசு நாடாக மாறிவிட்டது என்று ஏமாத்துகிறார்கள். 65வது பட்டினியால் வாழ்கிறார்கள் இந்தியா. 37% பேர் இந்தியாவிலே வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்றார். 37% பேர். அப்படின்னா என்ன தெரியுமா? வறுமை கோட்டு கீழே வாழ்கிறான். குடியிருப்பதற்கு சொந்த வீடு கிடையாது. குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவன் இந்தியாவில் 37% பேர். அவனுடைய அதிலே 77% பேர் இந்தியாவில். இந்திய நாட்டு குடிமக்கள் 110 கோடி என்று சொன்னால் 82 கோடி பேர், அதாவது 77% பேர். ஒரு நாளுடைய வருமானம், சராசரி வருமானம் வெறும் 20 ரூபாய். நம்பவே முடியாது, நம்பவே முடியாது. வெறும் 20 ரூபாய். ஒருவேளை ரொட்டிக்கு அவனுக்கு உணவில்லை, பைசா பணமில்லை என்று சொன்னால், ஒரு உடுத்தி ஆடைக்கு மாற்று ஆடை வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண் தன் மானத்தை விற்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் தவறான வழியிலே, நாட்டு சட்டம் அனுமதிக்காத வகையிலே குறுக்கு வழியில் சம்பாதிக்க முயற்சிக்க வேண்டும். இந்தியா அமெரிக்காவோடு எப்படி உறவு வைக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டது, ரஷ்யாவோடு எப்படி உறவு வைக்க வேண்டும் கற்றுக்கொண்டது. ஆனால் இந்த நாட்டு உன்னத குடிமக்களை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று இந்த நாட்டு அரசியல்வாதிகள் கற்றுக்கொள்ளவில்லை. ஏமாளிகள் நீங்கள், நானும் ஏமாளிதான். நேற்று வரைக்கும் என் காலம் எதை நோக்கி ஓட்டு போட்டு சொன்னார்? கட்சி உரியமாக. என் தலைவன் எங்கு சொல்கிற அண்ணன் ஓட்டு, அவன் தான் நல்லவன். வெறி, இனவெறியை போல கட்சி வரி ஊறி போய் கட்சி கட்சி என்று பைத்தியக்காரத்தனமாக கத்த அவன், அவன் குடும்பம், அந்த அரசியல்வாதிகள் எல்லாம் மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவள் தான் இந்த சமூகம், இந்த தேசத்து குடிமகன் குடிப்பதற்கு கஞ்சில்லாமல் 77% பேர் 20 ரூபாய்க்கு வருமானத்துக்கு கீழே கொண்டு போய் படிப்பதற்கு இடமில்லாமல், எப்படி தன் வாழ்க்கை துறை தன் மனைவியோடு இல்லற வாழ்க்கையை சேர ஆசைப்பட்டால் கூட அவன் ஒதுங்குவதற்கு இடமில்லாமல் பிளாட்பார்ம்